ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்கிற மாதிரியான ஒரு அரசியல் புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு என்பதை தான் நாம் பார்க்க முடியும். திமுக, அதிமுக அல்லது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. TVK will be a force to reckon with and it may produce surprises. வருகிற காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படிப்பட்ட ஆட்சியை கடைபிடிக்கப் போகிறது என்பதை நாம் நிதானமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமளித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். கடைசி வரை எந்த விதமான பிசுறும் இல்லாமல் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பாஜகவை எதிர்த்த இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே வெற்றி பெறுகிற இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அமையப் போகிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. வேறு எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வழக்கமாக தேர்தல் நடக்கிற நேரத்தில் இளைஞர்கள் வேறு எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்கிற மாதிரியான ஒரு அரசியல் புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு என்பதை தான் நாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் ரீதியாக இப்போ தேர்தலில் வாக்களிப்பது ஒரு மாற்றம் வேணுங்கிற முறையிலே ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பது என்பது இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட எழுச்சி வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. திமுகவை எதிர்த்து அல்லது திமுக கூட்டணியை எதிர்த்து களத்திலே நிற்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான கட்சி, சீமான் தலைமையிலான கட்சி, இவர்கள் அத்தனை பேருக்குமே திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றுதான் பிரதானமான முதன்மையான அரசியல், அல்லது திமுக கூட்டணி எதிர்ப்பு என்பதுதான் முதன்மையான அரசியல். அவர்கள் மூவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப இந்த எதிர்ப்பு வாக்குகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், பிரித்துக் கொள்கிறார்கள். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக, அதிமுக அல்லது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். TVK will be a force to reckon with and it may produce surprises when the results are declared. There is a possibility, there is a swing among the students and first-time voters in favor of TVK.